அப்ப என்ன ரவுடிகளை எல்லாம் அழைச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்தை சூறையாடணுன்ற நோக்கத்திலேயா திமுகவிலிருந்து பிளவுபட்டிருந்தவர்கள் செய்தார்கள்? இல்லையே. ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த ஜனநாயக யுத்தத்தின் பால் அண்ணா அறிவாலயம் அப்படியே நிலை பெற்றது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பேசுவதே முதல்ல தவறு. இன்னைக்கு என்ன நிலைமை? உங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒருத்தர் உங்களுக்கு அந்த எம்ஜிஆர் மாளிகையே கிடைக்க கூடாது, அதை அடித்து தரைமட்டமாக்கி விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சென்னையில இருக்கிற ஒட்டுமொத்த குண்டர்களையும் அழைத்து கொண்டு வர்றாரு. காவல்துறை இடத்துல நீங்க பாதுகாப்பு கேக்குறீங்க, காவல்துறை ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. அதையும் மீறி உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் குண்டர்களை வைத்துக் கொண்டு ஒரு வளைய பாதுகாப்பு போடுறாங்க. வர்றவங்க குண்டர்கள் அழைத்து கொண்டு வராங்க. இது ஒரு கேங் வார் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கேங் வாருக்குள்ள காவல்துறை என்ன செய்ய முடியும்? காவல்துறை முடிந்த வரைக்கும் தடுத்து நிறுத்த பார்த்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் தடுத்து நிறுத்த முடியவில்லை. குண்டர்கள் எல்லாம் உங்களுடைய எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள, ராயப்பட்ட எம்ஜிஆர் மாளிகைக்குள்ள போனாங்க, அடித்து நொறுக்குனாங்க. அது உங்களுடைய பிரச்சனை. நீங்க திமுகவை பாதுகாக்கல. அன்றைக்கு திமுகவை எதிர்த்து வெளியில் வந்தவர்கள், அண்ணா அறிவாலயத்துக்கு கைப்பற்ற வேண்டும் என்று வந்தவர்கள் ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதனால் திமுகவினுடைய அண்ணா அறிவாலயம் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு வந்தவங்க ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கல, அரசியல் ரீதியாக எங்களுக்கு உரிமை கோரல. வந்தவர்கள் எல்லாம் அடிதடியை நோக்கி நகர்ந்தார்கள். குண்டர்களாக வந்தார்கள், தொண்டர்களாக வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு.